இந்த உலகத்திலே நாம் எல்லாருக்கும் மரணம் வரப்போகிறது நிச்சயமாக. அதை யாருமே தவிர்க்க முடியாது. பிறக்கின்ற போதே இறக்கின்ற செய்தி இருக்கிறதென்பது மெய்தானே. அப்படி ஒரு பாட்டு இருக்கு. பிறக்கும் போதே இறப்பு நிச்சயம் உண்டு. பிறக்கும் அந்த நொடியிலேயே நாம் இறக்கப் போகிறோம் என்பது நிச்சயம். அப்படி நிச்சயமாக இருக்கும்போது இஃப் டெத் இஸ் அன்அவாய்டபிள், சில பேர் சொல்லலாம், சம் வுட் ஆர்கியூ, then the smartest thing we can do is major on our strengths and concentrate on life. நம்முடைய வலிமைகள், நம்முடைய வாழ்க்கை, அதிகபட்சம் என்னதான் வாழ்ந்து விட முடியும், அதிகபட்சம் என்னால் என்னதான் சாதித்து விட முடியும் என்பதை நோக்கி நாம் செல்வது தானே புத்திசாலித்தனமான விஷயமாக இருக்க முடியும். உங்களுடைய வாழ்நாள் காரியம் எவ்வளவு நாள்? இதை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி ஷார்ட் பீரியட். நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும், என்ன தான் நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சிருந்தாலும், வாழ்ந்திருந்தாலும், சாப்பிட்ருந்தாலும் 20 வயது வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கைனா என்னானே தெரியாது. பின்னாடி ஒரு 50 ஆண்டுகள் உங்களுக்கு வயசான பிறகு நான் 20 வயசு வரைக்கும் என்ன செஞ்சேன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீ சொல்கிறேல, நான் எல்கேஜி படிக்கும்போது இந்த ஞாபகம் இருக்குது, யூகேஜி படிக்கும்போது இந்த ஞாபகம் இருக்குன்னு. 50 ஆண்டுகள் ஆன உடனே 20 வயது வரைக்கும் நீங்கள் என்ன வாழ்ந்தீர்கள் என்று யோசித்து பார்த்தா பெரும்பாலும் மறந்திருக்கும். மிக சொற்பமான காரியங்கள் மட்டுமே ஞாபகத்தில் இருக்கும். ஆக 20 ஆண்டுகள் வரைக்கும் உங்களுக்கு எந்த புண்ணியமே கிடையாது. நீங்கள் எந்த சாதனையும் பண்ண போகிறதில்ல. அப்பா அம்மாட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, வேணுங்கிற ட்ரெஸ்ஸை கேட்டிருப்பீங்க, அதுக்காக கோச்சிருப்பீங்க, சண்டை போட்டிருப்பீங்க, அப்புறம் அதை மறந்துருப்பீங்க. அதுவுமே தெரியாது. 20 ஆண்டுகளிலிருந்து 30 ஆண்டுகள் வரை வாழ்க்கையை நிலைநாட்டுவதற்கான போராட்டம். அவ்வளோதான் மனித வாழ்க்கை. இப்படியே தான் போகிறோம். வாழ்க்கையை நிலைநாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். 40வது ஆண்டில் தான் வாழ துவங்குகிறோம். அதான் சொல்லுது, ஆங்கில பழமொழின்னா சொல்லுது, லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40. 60 ஆண்டுகளிலே ஓய்ந்து போகிறோம். இந்த 20 ஆண்டு தான் மனிதனுடைய வாழ்க்கை. 60 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை யாரும் மதிக்கப் போவதில்லை. நீ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, யாரும் உங்களை மதிக்கப் போவதில்லை. வெகு சொற்பமான பேர்களே நல் பெயரோடு வாழ்கிறார்கள். இவ்வளோதான் மனிதனுடைய வாழ்க்கை. அதற்கு பிறகு கல்வியும் அறிவும் புத்தியும் செல்வமும் எதுவுமே கிடையாது.